போன எபிசோட் நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, சவணமுனிவர் அஸ்வினி தேவர்களுக்கு சோமபானம் கொடுக்கறதுக்காக சையாதி மன்னனோட தலைமையில் அவங்க மிகப்பெரிய சோமயாகம் நடத்தினாங்க. அதில் வசிஷ்டர் போன்ற நிறைய முனிவர்கள் வந்திருந்தாங்க. அவங்க முன்னிலையில் அந்த யாகம் ரொம்ப விமர்சையாக நடந்துட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் இந்திரதேவன் நான் அஸ்வினி தேவர்களுக்கு சோமபானம் கொடுக்கூடாதுன்னு சொல்லி தடை வச்சிருக்கேன், என் தடையை மீறி நீ கொடுக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் சவண முனிவர் நான் அஸ்வினி தேவர்கள் சோமபானம் கொடுத்தே தீர்வேன்னு சொல்கிறாங்க. அப்போது இந்திரதேவன் சவண முனிவரை அழிக்கிறதுக்காக அவங்க வஜ்ராயத்தை எடுத்து அவங்க வீசவும் செய்கிறாங்க. கோவப்பட்ட சவண முனிவர் அவரோட மந்திர பலத்தாலையும் தவ வலிமையாலையும் அவர் யாகத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய அசுரன் உருவாக்குறாங்க. அந்த அசுரன் பேர் தான் மதனாசுரன். அந்த அசுரனை வச்சு அந்த இந்திரதேவனை அழிக்கிறதுக்கு அவர் ஏவிடும் செய்கிறாங்க. அப்போ இந்திரதேவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் ஓடி கடைசியில் சவண முனிவர்கிட்டயே சரணடையவும் செய்கிறாங்க. தான் செஞ்ச தப்பை மன்னிக்கும்படி கேட்கவும் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் சவண முனிவரும் மன்னிக்க செய்கிறாரு. அதுக்கப்புறம் சவண முனிவர் அஸ்வினி தேவர்களுக்கு சோமபானம் கொடுத்தாங்க. சவண முனிவரோட தவ வலிமையை பற்றியும் அவரோட தைரியத்தை பற்றியும் உலகத்தார் ரொம்ப போற்றி புகழ்ந்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி சரியாதி மன்னனோட ஆட்சி காலம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவும் இருந்துச்சு. இந்த சரியாதி மன்னனுக்கு ஆனர்த்தன் அப்படின்னு சொல்லி ஒரு மகன் பிறந்தாங்க. அந்த ஆனர்த்தன் அப்படிங்கிறவருக்கு ரேவதன் அப்படின்னு சொல்லி ஒரு மகன் பிறந்தாங்க. இந்த ரேவதன் மகாராஜா தான் குசஸ்தலி அப்படிங்கிற ஒரு நாட்டை கடலுக்கு நடுவில் உருவாக்கி அங்கே இருந்து இந்த பூலோகத்தை மொத்தமாக அவர் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. அந்த ரேவதன் மன்னனுக்கு ஒரு அழகான மகள் பிறந்தாங்க. அவங்க தான் ரேவதி. அந்த ரேவதிக்கு திருமணம் பண்ணணும்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டாரு. அதனால ஒரு நல்ல ராஜகுமாரனை தேடி கண்டுபிடிக்க பார்த்தாரு. அவரால் முடியல. அதனால நேராக பிரம்மதேவன்ட்ட போய் கேட்கலான்னு சொல்லி அவங்க பிரம்மலோகம் போகவும் செஞ்சாங்க. இப்படி பிரம்மலோகம் போன ரேவதன் ராஜாவும் ரேவதியும் அவங்களுக்கு திருமணத்துக்கான நல்ல மணமகனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறப்ப தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. சூரிய பகவான் இருந்து உருவான இந்த சூரிய வம்சத்தில் ரொம்ப பேரும் புகழோடு இருந்தவர் தான் சரியாதி மன்னன். அவரோட மகனான ஆனர்த்தன் இருந்தாங்க. அவரோட மகன் ரேவதன். இந்த ரேவதன் அப்படிங்கிற ராஜா குசஸ்தலி அப்படிங்கிற நாட்டை உருவாக்கி அந்த நாட்டில் இருந்து பூலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தேசங்களையும் அவர் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. இப்படி ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப சக்தி வாய்ந்தவராகவும் இருந்தவர் தான் இந்த ரேவதன் அப்படிங்கிற ராஜா. இந்த ரேவதன் மன்னருக்கு ரேவதி அப்படின்னு சொல்லி ஒரு அழகான பெண் பிறந்தாங்க. அந்த ரேவதிக்கு திருமணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி அவர் ரொம்ப ஆசைப்பட்டாரு. அதனால பூலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தேசங்களையும் எல்லா ராஜகுமாரர்களும் அவர் போய் பார்த்துட்டு வந்தாரு. ஆனா எந்த ஒரு அரச புத்திரனையும் சரி, எந்த ஒரு ராஜகுமாரனையும் பார்த்தாலும் அவருக்கு மனசுக்கு என்னமோ சரி, நம்ம மகளுக்கு இவங்க தான் சரியானவங்க அப்படின்னு சொல்லி அவர் தோணவே இல்லை. அவரும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்கிறாரு. எல்லா ராஜகுமாரர்களும் போய் பார்க்கறாங்க. ஆனா என்னமோ தெரியல, எந்த ராஜகுமாரனை பார்த்தாலும் இது என் மகளுக்கு சரியானவங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு தோணவே இல்லை. அதனாலேயே அவர் யோசிக்கிறாரு, இப்படி நம்ம மகளுக்கு சரியான ஒரு மணமகனை பிரம்மதேவன் கண்டிப்பா படைச்சிருப்பாரு. அவர் எங்க இருக்காருன்னு சொல்லி நம்ம தேடி கண்டுபிடிக்க முடியல. அதனால நம்ம என்ன பண்ண அப்படின்னா, நம்ம மகளை அழைச்சிட்டு நேராக பிரம்மலோகம் போயிடலாம். படைச்ச பிரம்மதேவன் கிட்டே போய் நீ என் மகளுக்கான சரியான கணவனை எங்க படைச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்போம். அதுக்கப்புறம் அந்த ஆண் மகனே தன்னோட மகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அவரோட மகளான ரேவதி அழைச்சிக்கிட்டு மன்னர் சொல்றாரு, நம்ம நேராக பிரம்மலோகம் போலான்னு சொல்லிட்டு ரேவதியோட சேர்ந்து ரேவதன் மன்னனும் பிரம்மலோகத்துக்கு போகவும் செய்யறாங்க. பிரம்மலோகத்துக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல பிரம்ம சபையில 2 கந்தர்வர்கள் ரொம்ப அருமையா நடனம் ஆடிட்டு இருந்தாங்க. அங்க இருந்த கந்தர்வர்கள் நல்ல பாடல்களும் பாடிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த ரேவத மன்னன் அந்த இசையிலையும் சரி அந்த நடனத்திலையும் சரி அவர் மெய்மறந்து போறாரு. அந்த கந்தர்வனோட நடனத்துல அவர் அங்கேயே ரசிச்சிட்டு இருக்காரு. ரேவத மன்னன் ஏன் நம்ம பிரம்மலோகம் வந்தோம் அப்படிங்கறது மறக்கிற அளவுக்கு அந்த நடனத்திலையும் சரி அந்த இசையிலையும் சரி அவர் லகிச்சு போய் அங்க பார்த்துட்டு இருந்தாரு. சில நேரத்துக்கு அப்புறம் அந்த கந்தர்வனோட நடன நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரேவத மன்னனுக்கு தன்னோட சுயநினைவே வருது. ஆக நம்ம எதுக்காக இங்க பிரம்மலோகம் வந்தோம் அப்படிங்கறது மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மகளான ரேவதி அழைச்சிட்டு நேரா பிரம்மதேவனை பார்க்கறதுக்காக போறாங்க. பிரம்மதேவனை பார்த்த உடனே ரேவத மன்னன் வணங்குறாரு. அப்போ பிரம்மதேவன் ரேவத மன்னனை எதுக்காக இங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ ரேவத மன்னன் தன்னோட மகளான ரேவதியை காட்டுறாங்க. இவங்க தான் என்னோட மகளான ரேவதி. இவங்களுக்கு நல்ல ஒரு திருமணம் பண்றதுக்காக ஒரு ஆண் மகனை நான் தேடிட்டு இருக்கேன். பூலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தேசத்தில் இருக்கக்கூடிய அரசகுமாரர்களையும் நான் பார்த்துட்டேன். யாரையுமே எனக்கு பிடிக்கல. அதனாலதான் நான் நேரா உங்ககிட்டயே என்னோட மகளை அழைச்சிட்டு வந்துட்டேன். என் மகளுக்கான நல்ல ஆண் மகனை நீங்க படைச்சிருப்பீங்க. அவங்க தர்மத்திலையும் சரி வீரத்திலையும் சரி பலத்திலையும் சரி எல்லாத்துலயும் சிறந்தவனாகவும் இருக்கணும்.
அப்படிப்பட்ட ஆண் மகனை நீங்க எங்க படைச்சிருக்கீங்கன்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா நான் நேரா என் மகளை அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுத்துருவேன், நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப பணிவா கேட்குறாங்க. இதை கேட்டதை பார்த்த உடனே பிரம்மதேவனுக்கு பயங்கரமா சிரிப்பு ஏற்படுது. அப்போ ரேவத மன்னனுக்கு ஒண்ணுமே புரியல. பிரம்மதேவனை பார்த்து அவர் கேட்கிறாரு, பிரம்மதேவரே எதுக்காக நான் கேட்டதை பார்த்து சிரிக்கிறீங்க, நான் அப்படி வேடிக்கையா என்ன கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அப்போ பிரம்மதேவன் வந்து சொல்றாரு, அரசே நீ வந்தது ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி நீ வந்தீங்க நடன நிகழ்ச்சி பார்த்துட்டு இருந்த சமயத்துல பூலோகத்துல நேரங்கள் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. பிரம்மலோகத்தோட கால அளவும் பூலோகத்தோட கால அளவும் வேற வேற. நீ பிரம்மலோகத்துல நின்று இருந்த காலகட்டத்துல பூலோகத்துல பல கோடி ஆண்டுகள் மாறிடுச்சு, இப்ப பல யுகங்கள் மாறிடுச்சு. நீ யாருக்கு உன் மகளை திருமணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி நினைக்கிறியோ அவங்க பிறந்து அவங்க வளர்ந்து அவங்க பேரன் பேத்திகள் பார்த்து அவங்க வம்சமே இப்ப அழிஞ்சு போச்சு. அப்படி இருக்கிறப்போ நீ யாரு திருமணம் பண்ணி கொடுப்ப? அது மட்டும் இல்லாம நீ அரசாண்டு வந்துட்டு இருந்த நாடு இப்போ உங்களோட கையிலே கிடையாது, அது அசுரர்களோட கைக்கு போயிடுச்சு. புகழ்பெற்ற இந்த சூரிய வம்சம் அப்படிங்கிறது அழிஞ்சே போச்சு. இப்ப நீ ஆட்சி பண்ணிட்டு இருந்த இடத்த யார் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னா யயாதி வம்சம் அப்படிங்கிற வம்சத்தை சேர்ந்த உக்கிரசேனன் அப்படிங்கிற அரசர் தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த உக்கிரசேனன் அப்படிங்கிற அரசருக்கு அசுர கலையில ஒரு மகன் பிறந்திருந்தாங்க, அவங்க தான் கம்சன். கம்சனுக்கு ஆட்சி அதிகாரத்து மேல ஆசை வந்ததுனால தன்னோட தந்தையான உக்கிரசேனனை அவர் சிறையில் அடைக்கவும் செஞ்சாரு. அவர் ரொம்ப கொடூரமான ஒரு ஆட்சி கொடுத்துட்டு இருந்தாரு. அவர் தேவர்களுக்கு பகைவராகவும் இருந்தாரு, அதீதமான பலசாலியாகவும் இருந்தாரு, மிகப்பெரிய போர் வீரனாகவும் இருந்தாரு. அதனாலே அவரோட ஆட்சி காலத்துல பூமாதேவியோட பூபாரம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிட்டே இருந்துச்சு. இது தாங்க முடியாத பூமாதேவி என்கிட்ட முறையிட்டாங்க, என்னோட பூபாரத்தை என்னால் தாங்கவே முடியல, நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் பூமாதேவிட்ட சொன்னேன், உன்னோட பூபாரத்தை குறைக்கிறதுக்காக நரநாராயணர்கள் சகோதரர்கள நாராயணர் அப்படிங்கிற ரிஷி கிருஷ்ணரா அவதாரம் எடுக்க போறாரு. அவர் வாசுதேவருக்கும் தேவகிக்கும் மைந்தரா பிறந்து அவர் அதே அநேகமான போர் பண்ணி அவர் கம்சனை அழிச்சு பூபாரத்தை குறைப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி கிருஷ்ண அவதாரம் எடுக்கவும் செஞ்சாரு. அவர் கம்சனை வதம் பண்ணிட்டு அந்த ராஜ்யத்தை உக்கிரசேன ராஜர்கிட்டே அவர் திரும்ப கொடுக்கவும் செஞ்சாரு. கம்சனோட மரணத்தை கேள்விப்பட்ட அவரோட மாமனாரான ஜராசந்தனுக்கு பயங்கரமா கோவப்பட்டாரு. அதனால அவர் கிருஷ்ணரை அழிக்கணும்னு சொல்லி அவர் கூட போர் பண்ணவும் செஞ்சாரு. கிருஷ்ணர் கிட்ட அவர் தோல்வியடையவும் செஞ்சாரு. இதனாலே ஜராசந்தன் என்ன பண்ணாரு அப்படின்னா யவன மன்னனோட உதவி நாடினாரு. அந்த யவன மன்னனை கிருஷ்ணரை அழிக்கிறதுக்காக துவாரகா நகரத்துக்கு அவர் ஏவி விடவும் செஞ்சாரு. யவன மன்னனும் மிகப்பெரிய போர்ப்படைகளோட வர தெரிஞ்சிட்டு கிருஷ்ணர் துவாரகால மறைந்திருக்கவும் செஞ்சாரு. அந்த சமயத்துல கிருஷ்ணருக்கு ஒரு அண்ணன் இருந்தாங்க, அவங்க தான் பலராமன். பலராமன் துவாரகா நகரத்தை காப்பாத்துறதுக்காக யவனராஜனோட தனியான போர் பண்ணி அவர் வெற்றி அடையவும் செஞ்சாரு. இந்த பலராமன் அந்த ஆதிசேஷனோட அம்சத்துல பிறந்தவர். அதனால இவர் பயங்கர பலசாலியாகவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகானவனாகவும் இருந்தாரு. உன் மகளான ரேவதிக்கு இவர் தான் சரியான கணவராக இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அதனால நீ பூலோகத்துக்கு போய் நீ பலராமனை உன் மகளான ரேவதிக்கு திருமணம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி பிரம்மதேவன் ரேவதன் மகாராஜனை பார்த்து அவர் சொல்லவும் செய்யறாரு. பிரம்மதேவன் சொன்ன கேட்ட உடனே ரேவத மகாராஜன் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவரோட மகளான ரேவதியை அழைச்சிட்டு அவர் பூலோகம் வரவும் செய்யறாரு. பிரம்மதேவன் சொன்ன மாதிரி அவரோட மகளான ரேவதியை பலராமருக்கு திருமணம் பண்ணி கொடுக்கவும் செய்யறாங்க. இப்படி ரேவத மன்னன் தன்னோட மகளான ரேவதியை திருமணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் பதரி ஆசிரமத்தில் போய் அவர் தவம் புரிஞ்சு அவர் முக்தி அடையவும் செய்யறாரு. இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரலாம், அதுதான் பூலோகத்துல இருந்து பிரம்மலோகம் போன இந்த ரேவத மன்னனும் ரேவதி அப்படிங்கிறவங்களும் அங்க ரொம்ப வருஷம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஏன்னா பிரம்மலோகத்துல இருந்த சில நேரங்களிலே பூலோகத்துல பல நூறு ஆண்டுகள் ஓடிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்படி இருக்கிறப்போ இந்த ரேவதி அப்படிங்கிறவங்களுக்கு வயதே ஆகலையா? ஏன்னா இவங்க சமகாலத்துல பிறந்த எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பிரம்மதேவன் சொன்னாரு. ஆனா இவங்க மட்டும் எப்படி இளமையாவே இருந்து பிற்காலத்துல பலராமனை திருமணம் பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரம்மலோகத்துல இருக்கும்போது நமக்கு வயசோ இல்ல பசியோ தாகம் பயம் துன்பம் அப்படிங்கிற எதுவுமே நம்மளை அண்டவே அண்டாது. இதனாலதான் பிரம்மலோகத்துல இருந்த ரேவதிக்கு வயதாகவே கிடையாது. அவங்க பூலோகத்துல பலராமனை திருமணம் பண்ணவும் முடிஞ்சது. இப்ப இந்த சூரிய வம்சத்துல இருந்தவங்கள என்ன ஆனாங்க, இந்த சரியாதி மன்னனுக்கு அப்புறம் இந்த சூரிய வம்சம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மனுபுத்திரனான இந்த சரியாதி மன்னன் நல்லாட்சி கொடுத்துட்டு இருந்த சமயத்துல அரக்கர்கள் மிகப்பெரிய போர் படைகளோட இந்த சூரிய வம்சத்துக்கு மேல அவங்க போர் பண்ணவும் செஞ்சாங்க. அந்த சமயத்தில் தான் சூரிய வம்சத்தில் இருக்கக்கூடிய அரசர்கள் எல்லாமே கொஞ்சம் நலிவடைஞ்சிருந்தாங்க. அதனாலே அரக்கர்களோட கை ஓங்கவும் ஆரம்பிச்சது. அதனாலே குசஸ்தலி நாட்டில இருந்து இந்த பூலோகத்தை மொத்தமா ஆட்சி பண்ணிட்டு இருந்த சூரிய வம்சத்தினர் அங்க இருந்து அவங்க தப்பி ஓடவும் செஞ்சாங்க. இப்படி நலிவடைஞ்சிருந்த இந்த சூரிய வம்சத்தை விருதி பண்ணணும்னு நினைக்கிறப்பதான் இஷ்வாகு அப்படிங்கிறவர் பிறக்கவும் செஞ்சாரு. இவர் மிகப்பெரிய பலசாலியாகவும் இருந்தாரு. இவர் தான் நாரத முனிவர்கிட்ட இருந்து தீட்சை பெறவும் செஞ்சாரு. அது மட்டும் இல்லாம இவர் தேவி தியானத்துல ரொம்ப சிறந்து விளங்கவும் செஞ்சாரு. அந்த தேவியான ஆதிபராசக்திக்கு நிறைய வரங்கள் வாங்கவும் செஞ்சாங்க. இந்த இஷ்வாகு மன்னருக்கு 100 பிள்ளைகள் பிறந்தாங்க. அதுல மூத்த பிள்ளை தான் விகுஷி அப்படிங்கிற ஒரு மன்னர். இந்த விகுஷி அப்படிங்கிறவரும் அவரோட சகோதரனும் சேர்ந்த அயோத்தி அப்படிங்கிற நாட்டை
ஆட்சி பண்ணவும் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் இஷ்வாகு மன்னனோட பிள்ளைகள்ல சகுனி அப்படிங்கிறோட சேர்ந்து 50 பிள்ளைகளை அவங்க வடதிசைக்கு அனுப்பி நீங்க ஆட்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி வைக்கவும் செய்யறாரு. அந்த இஷ்வாகு மன்னர் கூட விகுஷி அப்படிங்கிறவரோட இன்னொரு மகனையும் 2 பேரை மட்டுமே அவர் கூடவே வச்சுக்கிறாரு. இப்படி சூரிய பகவான் இருந்து உருவான இந்த சூரிய வம்சம் அப்படிங்கிறது ரொம்ப புகழ்பெற்ற ஒரு வம்சமா இருந்துட்டு இருந்துச்சு. அது சில காலங்களுக்கு அப்புறம் அதோட சக்திகளை இழந்து அது ஆட்சி அதிகாரத்துல கொஞ்சம் நலிவடை செஞ்சது. இப்படி தோல்விகள் மட்டுமே பார்த்துட்டு இருந்த இந்த சூரிய வம்சம் திரும்ப மேலோங்குச்சா அப்படிங்கிறத தெரியணும் அப்படின்னா அடுத்த வர எபிசோட்ஸை கண்டினியூஸா பாருங்க.